மாண்புமிகு முதலமைச்சருடைய அனுமதியோடு நெடுஞ்சாலைத்துறை சம்பந்தப்பட்ட முதலமைச்சர் சாலை மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் நடப்பாண்டில் 220 கிலோமீட்டர் மாநில நெடுஞ்சாலைகளை 4 வழிச்சாலையாகவும் 580 கிலோமீட்டர் சாலைகளை 2 வழிச்சாலையாகவும் 2200 கோடி மதிப்பீட்டில் அகலப்படுத்தி மேம்படுத்தப்படும். 2. முதலமைச்சர் சாலை மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் நடப்பாண்டிலே 220 கிலோமீட்டர் மாநில நெடுஞ்சாலை மாண்புமிகு முதலமைச்சர் உங்கள் தொகுதி முதலமைச்சர் திட்டத்தின் 280 கோடி மதிப்பீட்டில் பணிகள் செயலாக்கத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படும். 3. முதலமைச்சர் அனைத்து பருவ காலங்களிலும் தங்கு தடையின்றி சாலைகளை இணைக்கும் திட்டத்தின் கீழ் 84 தரைப்பாலங்கள் உயர்மட்ட பாலங்களாக 466 கோடி மதிப்பீட்டில் கட்டப்படும். ஆத்தூர் நகர் மற்றும் ஓசூர் மாநகருக்கு புறவழிச்சாலைகள் 580 கோடி மதிப்பீட்டில் அமைக்கப்படும். 5. தூத்துக்குடி, வாஞ்சி, மணியாச்சி, ராசிபுரம் பேருந்து நிலையம் மற்றும் முட்டம்பாலம் ஆகிய 3 இணைப்பு சாலைகளை 230 கோடி மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படும். 6. உயர்மட்ட பாலங்கள் ஆறுகளின் குறுக்கே தங்கு தடையற்ற பாதுகாப்பான போக்குவரத்தை உறுதி செய்ய 6 உயர்மட்ட பாலங்கள் 295 கோடி மதிப்பீட்டில் புதுப்பிக்கப்படும். ரயில்வே திட்டப்பணிகள் ரயில்வே கடவுகள் மாற்றாக 10 ரயில்வே மேம்பாலங்கள் ஒரு கீழ்ப்பாலம் 787 கோடி மதிப்பீட்டில் கட்டப்படும். 8. கடலூரிலே மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் வழியாக கஸ்டம்ஸ் சாலை 50 கோடி மதிப்பீட்டில் மேம்படுத்தப்படும். 9. நடைபாலம் அமைத்தல் திண்டுக்கல் மாவட்டத்தில் அரசு மருத்துவமனை அருகே நடைபாலம் 18 கோடி மதிப்பீட்டில் அமைக்கப்படும். கிராம பொருளாதாரத்தை மேம்படுத்துகிற வகையில் 1000 கிலோமீட்டர் நீள ஊராட்சி சாலைகளை 1000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இதர மாவட்ட சாலையாக தரம் உயர்த்தப்படும். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்லுராயமலையில் வெள்ளிமலை திருப்பதி ஊராட்சி ஒன்றிய சாலையை மாவட்ட இதர சாலையாக 99.50 கோடியிலே மதிப்பீட்டில் தரம் உயர்த்தப்படும். 12. சுற்றுலா மேம்பாடு திருப்பத்தூர் மாவட்டம் ஏலகிரி மலையில் சுற்றுலா மேம்பாட்டிற்காக 10 கிலோமீட்டர் சாலையை 15 கோடி மதிப்பீட்டில் மேம்படுத்தப்படும். 13. நிலையெடுப்பு பணிகள் புறவழிச்சாலைகள் இணைப்பு சாலைகள் நகரப்பகுதிகளை போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் 6 புறவழிச்சாலைகள் மற்றும் 4 இடைப்பு சாலைகளை அமைக்க 285 கோடி மதிப்பீட்டில் நிலையெடுப்பு பணிகள் மேற்கொள்ளப்படும். 14. காலதாமதமின்றி பாதுகாப்பான போக்குவரத்தை உறுதி செய்யும் வகையில் 2 ரயில்வே மேம்பாலங்கள் அமைப்பதற்கு 11.85 கோடி மதிப்பீட்டில் நிலையெடுப்பு பணிகள் மேற்கொள்ளப்படும். 15. விரிவான திட்ட அறிக்கை நகர போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் 15 புறவழிச்சாலைகள் இணைப்பு சாலைகள் சாலை மேம்பாலம் அமைக்க விரிவான திட்ட அறிக்கை 3 கோடி மதிப்பீட்டில் தயாரிக்கப்படும். 16. சுற்றுலா தலமான ஏற்காடு மலைக்கும் திருச்செங்கோடு அர்த்தநாதீஸ்வரர் மலைக்கோயிலுக்கும் மாற்றுப்பாதைகள் அமைப்பதற்கு 1 கோடி மதிப்பீட்டில் விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்படும். திருப்பூர் மாநகருக்கு புறவழிச்சாலை அமைக்கவும் தூத்துக்குடி நகரில் இணைப்பு சாலை அமைக்கவும் தமிழ்நாடு மாநில நெடுஞ்சாலை ஆணையம் மூலமாக விரிவான திட்ட அறிக்கை 3 கோடி மதிப்பீட்டில் தயாரிக்கப்படும். 18. எண்ணூரிலே இருந்து பூஞ்சேரி வரையிலான கடல் வழி இணைப்பு பாலம் மற்றும் கோபிச்செட்டிப்பாளையம் இணைப்பு சாலை அமைக்க தமிழ்நாடு நெடுஞ்சாலை ஆணையம் மூலமாக 4 கோடி மதிப்பீட்டில் விரிவான சாத்தியக்கூறு அறிக்கை தயாரிக்கப்படும். சென்னை பெருநகர பகுதியிலே உயர்மட்ட பாலம் மற்றும் புறவழிச்சாலை அமைக்க 258 கோடி மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படும். சென்னை பெருநகர பகுதியில் பாடி அருகே யூ வடிவ சேவை சாலையும் கிழக்கு கடற்கரை சாலையிலே உள்ள திருவான்மியூர் கொட்டிவாக்கம் வரை உள்சாலையை அகலப்படுத்துவதற்கு 95 கோடி மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படும். சென்னை நகரிலே கிழக்கு கடற்கரை சாலையிலே திருவான்மியூரிலிருந்து உத்தண்டி பகுதி வரை 14.20 கிலோமீட்டருக்கு 4 வழி தடமாக உயர்மட்ட சாலை 2100 கோடி மதிப்பீட்டில் தமிழ்நாடு மாநில நெடுஞ்சாலை ஆணையத்தின் மூலமாக அமைக்கப்படும். நகராட்சிகள் நகரங்கள் மாநகரங்கள் போக்குவரத்து நெரிசலை குறைக்க விதமாக புறவழிச்சாலை அமைக்கப்பட்டு வருகின்றன. இதன் தொடர்ச்சியாக கோயம்புத்தூர் புறவழிச்சாலை, திருநெல்வேலி புறவழிச்சாலை 2, திருப்பத்தூர், தென்காசி, மயிலாடுதுறை, நாமக்கல் 3, சங்கரன்கோயில், திருக்காட்டுப்பள்ளி, பாப்பாரப்பட்டி, வேலூர், சிவகாசி, மன்னார்குடி ஆகிய புறவழிச்சாலை பணிகளுக்கு 1713 கோடி மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படும். மேலும் மதுரை வெள்ளிவெட்ட சாலை சிட்டம்பட்டி முதல் ஆலம்பட்டி வரை 48 கிலோமீட்டர் நீளச்சாலை அமைத்திட விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்படும். பொதுப்பணி கடலூரிலே புதியதாக ஒரு சுற்றுலா மாளிகை 6 கோடி மதிப்பீட்டில் கட்டப்படும். காஞ்சிபுரத்திலே புதியதாக ஒரு சுற்றுலா மாளிகை ரூபாய் 3 கோடி மதிப்பீட்டில் கட்டப்படும். திருவள்ளூரிலே புதியதாக சுற்றுலா மாளிகை ரூபாய் 3 கோடியிலே கட்டப்படும். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரில் புதியதாக ஒரு சுற்றுலா மாளிகை 9.90 கோடியில் கட்டப்படும். கல்லுராயமலை, ஏற்காடு, பொள்ளாச்சி ஆகிய 3 புதிய ஆய்வு மாளிகைகள் ரூபாய் 9.50 கோடி மதிப்பீட்டில்
கட்டப்படும். எனவே சட்டப்பேரவை உறுப்பினர்கள் பல பேர் நேரிடத்திலே அறிவிப்பு தர வேண்டும் என்று பல கோரிக்கையெல்லாம் வைத்திருக்கிறார்கள். அதை ஒன்றன் ஒன்றாக முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு இந்த ஆண்டு நிதி எதற்கெல்லாம் ஒதுக்க முடியுமோ அவைகளெல்லாம் C&M என்று சொல்லப்படுகிற கட்டுமானம் மற்றும் பராமரிப்பு என்கிற அந்த அலகின் கீழ் எவைகளெல்லாம் இந்த ஆண்டிலே உங்களுக்கு நிறைவாக அதை செயலாக்கம் செய்ய முடியுமோ அது இந்த துறையின் சார்பாக செயல்படுத்த முடியும் என்று கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு பேரவைத் தலைவர்களுக்கு என நன்றியும் பாராட்டுதலையும் சொல்லி நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சருடைய அனுமதியின் பேரில் திருநெல்வேலி மாவட்டம் மூலக்கரை பைபாஸ் சாலை அவசியம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். திருச்சியில் அது மாதிரி புதிய சுற்றுலா மாளிகை வேண்டும் என்று நீண்ட காலமாக அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். முதலமைச்சருடைய அவருடைய கவனத்துக்கு கொண்டு அந்த பணிகளையும் நிறைவேற்றுவதற்கு இந்த நெடுஞ்சாலையத்தையும் பொதுத்துணையும் சிறப்பாக பணியாற்றும் என்று மீண்டும் ஒரு முறை சொல்லி என் உரையை நான் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.